கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது கொரிந்தியருக்கு எழுதின முதலாம் நிருபம், அதில் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 7:22. சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு முன்பாக நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் இன்றைய தினம் நம்மளை அழைக்கிறார். இதுல பாருங்க, ஒரு 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் காரியம் என்னவென்னா, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே. அப்ப எல்லாத்துக்கும் ஒரு அழைப்பு உண்டு என்பது இதன் மூலமாக நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு உண்டு. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட உள்ள அனைவருக்கும் அந்த அழைப்பு என்னன்னு தெரியும். உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே ஒரு அழைப்பு உண்டு. அது தேவனை ஏற்றுக்கொண்டவங்களா, தேவனை அறியாதவங்களா, யாராக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு அழைப்புடன் தான் பிறகுறாங்க. ஏன்னா பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒருத்தர் பேர் சொல்லி அழைத்து நீ இந்த வேலையை வந்து செய்யி, இந்த பேர் சொல்லி அழைத்து நீ இந்த வேலையை செய்யி அப்படின்னு தான் ஒவ்வொருத்தரையும் படைத்திருக்கிறார். ஆதமேவாளையும் படைத்து அந்த ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் தான் வைத்தாரே தவிர, அவங்கள வச்சு நீங்கள் தோட்டத்தை உண்டாக்குன்னு சொல்ல எல்லாத்தையும் செய்து முடித்து விட்டு அதை பாதுகாக்கும் பொறுப்பை அவர்களை கொடுத்தார். அதே போல் நமக்கும் ஒரு பொறுப்பு உள்ளது. அவனவன் அழைக்கப்பட்ட நிலையிலே நமக்கும் அழைப்பு நோக்கத்தை தெரிந்து கொள்வது தான் வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. அப்போ நம்ம அழைக்கப்பட்ட நோக்கம் என்ன, உங்களை அழைத்த நோக்கம் என்ன, என்னை அழைத்த நோக்கம் என்ன, இதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்வதுதான் வேதம் நமக்கு முழுமையாக போதிக்கிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு உண்டு. அதான் பவுலடிகள் அழகாக சொன்னார், என்னுடைய ஓட்டத்தை ஓடினேன், ஓட்டத்தை முடித்தேன் அப்படின்னாரு. நிறைய நேரங்களில் நம்ம அடுத்தவங்களோட காரியத்தில் அதே மாதிரி இருக்கணும், அவனை மாதிரி இருக்கணும், இவனை மாதிரி இருக்கணுன்றனால தான் நிறைய நேரங்கள் நம்ம விழுந்து போய் விடுகிறோம். ஆனால் தேவனுக்கு நம்மளை அழைத்து படைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அப்போ அவனவன் நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ள தேவனிடத்தில் சமூகத்தில் காத்திருக்க வேண்டும். ஆனால் அது அழகாக சொல்றார் பாருங்க, அவனவன் சகோதரரே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். அப்ப நம்ம அழைப்பை தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். நம்ம அழைக்கப்பட்டதை தெரிய வேண்டும், முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்திருக்க வேண்டும். அதை எந்த அழைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒளி அழைப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதாக இருந்தாலும் சரி பரவாயில்ல. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல ஒரு அழைப்பு இருக்கும், தொழில் பண்ணுவது ஒரு அழைப்பு தான், நீங்கள் எல்லாத்தையும் நல்லபடியாக பழகுவது ஒரு அழைப்பு தான், சிநேகிதராக எல்லாத்தையும் உண்மையாக இருப்பது ஒரு அழைப்பு தான், அன்னைகளோட கஷ்டங்களுக்காக ஜெபம் பண்ணுவது ஒரு அழைப்பு தான். இந்த மாதிரி அழைப்புன்றது உன்னோட நின்றாது, அடுத்தவங்களுக்கு உதவி செய்வது ஒரு அழைப்பு தான். அப்போ அந்த நிலையிலே நம்ம நிலைத்திருப்பதற்காக நம்ம அழைக்கப்படுகிறோம். நேரம் பார்க்குறோம், பயங்கரமாக எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணுவாங்க, அது அவங்களோட அழைப்பு. அதை புரிந்து கொண்டு அவங்க அதிலே நிலைத்து நிற்கிறாங்க. அப்போ அதற்கேற்ற பலனை, பலனை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்ம அழைப்பில் நம்ம நிலைத்திருக்காம அடுத்தவங்களை பார்த்து அடுத்தவங்களுக்கு இப்படி இருக்கே, நான் அப்படி ஆகணும், அவங்க அப்படி இருக்காங்களே, நான் அப்படி ஆகணும், இந்த வீட்டுக்காரங்க இப்படி இருக்காங்க, நான் அப்படி ஆகணுங்கிற அதிலே ஓட நம்ம முயற்சிக்கும் போது தான் தேவன் நினைத்த அழைப்பை விட்டு நம்ம விலகி விடுகிறோம். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பாதையை விட்டு நம்ம விலகி விடுகிறோம். அதான் ஏசாயாவில் படிக்கணும், வழி இதுவே இதுவே நடவுங்கள் என்று சொல்லுகிற சத்தம் பின்னாலே உங்கள் காதுகள் கேட்கும் அப்படின்னு. அப்போ தேவ அழைப்பை தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்கும்போது கர்த்தர் நம்மளை பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நம்ம அந்த ஒருவேளை அந்த அழைப்பிலிருந்து நம்ம லேசாக விலகுனாலும் அந்த இல்லை நீ போகாத, உன்னோட காரியம் இதுதான், நீ இந்த பாதையிலே போன்னு தேவன் நம்ம எச்சரிக்கை பண்ண வல்லவராக இருக்கிறார். எப்படி அழைப்பை நான் எப்படி தெரிந்து கொள்வது? வேதம் சொல்லிக் கொடுக்கிறது. வேதத்தை படிங்க, அதிகாலையிலே தேவனை தேடுங்கள், அதிகாலையில் தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கும் பழக்கத்துக்கு வாங்க. அப்போ தேவன் உங்களுடைய அழைப்பின் நோக்கத்தை, படைக்கும் நோக்கத்தை உங்களிடம் சொல்ல வல்லவராக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டும் தேவ பிள்ளைகளே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன் என்று நாங்கள் அறிந்து கொண்ட மாட்டவரே. ஏசப்பன், எங்கள் அழைப்பை நாங்கள் தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க நீர் எங்களை அழைப்பதற்காக நன்றியானவரே. அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க எங்களை தயார்படுத்தணும்ப்பா. ஏசப்பன், எங்களுடன் பேச மாட்டவரே. எதற்காக நீர் எங்களை படைத்தீர், எதற்காக எங்களை அழைத்தீர் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க எங்களை பலப்படுத்தணும்ப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோமாப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தாங்கள் படைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு, தாங்கள் அழைப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிலே உமக்கு சாட்சியாக நிலை நிற்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாவரே, தேவனாகிய உமக்கு முன்பாக ஒரு நிலைத்து நிற்க நீர் அழைத்ததை புரிந்து கொண்டு அதை ஏற்றுக்கொள்ள உதவி செய்ய மாட்டவரே.
எஸ் தகப்பனே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமாப்பா, ஆசீர்வதிக்கணுமாப்பா. வாலிப பருவம் மூக்கு சொந்த மாட்டோம். வாலிப பருவத்தில் தங்கள் அழைப்பை தெரிந்து கொண்டு அதிலே நிலைத்து நிற்க உதவி செய்யுமாப்பா, ஆசீர்வதிக்கணுமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.